இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் ரஜினி நடித்துள்ள கூலி திரைப்படம் இன்று உலகம் முழுவதும் வெளியாகிறது. இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சிவகுமார். வணக்கம் சிவகுமார், கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். பேன் இந்தியா திரைப்படமாக உருவாகி இருக்கிற கூலி திரைப்படமானது இன்று காலை 9 மணி அளவில் உலக அளவில் ரிலீஸ் ஆகுது. அதாவது தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் உள்ளிட்ட பல்வேறு மொழிகளில் வெளியாக இருக்கக்கூடிய இந்த படத்தோட சிறப்பு கதாபாத்திரங்களை பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த், நாகார்ஜுனா, உபேந்திரா, சௌபின் ஷாகிர், சத்யராஜ், ஸ்ருதி ஹாசன், ஆமீர் கான், பூஜா ஹெக்டே உள்ளிட்ட பல்வேறு நடிகர்கள் வந்து நடிச்சிருக்கிறாங்க. ஏறத்தாழ 375 கோடி ரூபாய் செலவில் உருவாகி இருக்கிற இந்த படமானது ரசிகர்களோட பலத்த எதிர்பார்ப்புக்கிடையே தற்போது வந்து தமிழகம் மட்டுமல்லாது உலகம் முழுவதுமே ரிலீஸ் ஆகுது. 2025ஆம் ஆண்டு மிகப்பெரிய பிளாக் பஸ்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த படத்தை தெரிவிச்சிருக்கிற நிலையில இந்த படத்தை லோகேஷ் கனகராஜ் இயக்கியிருக்கிறாரு. கலாநிதி மாறன் தரப்புல சன் பிக்சர்ஸ் நிறுவனமானது இந்த படத்தை தயாரிச்சிருக்குது. முக்கிய நடிகர்கள் நடித்துள்ள இந்த படத்தை வந்து இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் வந்து இயக்கியிருக்கிற இந்த சூழ்நிலையில தமிழகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான திரையரங்குகள்ல தற்போது வெளியாக இருக்குது. இதுல தேவாங்கிற கேரக்டர்ல ரஜினிகாந்தும், சைமன் அப்படிங்கிற கேரக்டர்ல நாகார்ஜுனாவும், கலீசா அப்படிங்கிற கேரக்டர்ல உபேந்திராவும், அதே மாதிரி தயன் அப்படிங்கிற கேரக்டர்ல சௌபின் ஷாகிரும், ராஜசேகருங்கிற கேரக்டர்ல சத்யராஜும், பிரீத்தி அப்படிங்கிற கேரக்டர்ல ஸ்ருதிஹாசனும், அதே மாதிரி சிறப்பு தோற்றமாக அமீர் கானும், பூஜா ஹெக்டேயும் வந்து நடிச்சிருக்கிறாங்க. பலத்த எதிர்பார்ப்புகளுக்கு இடையே தியேட்டர்கள்ல வந்து தற்போது ரசிகர்கள் கொண்டாட்டத்துக்கு இடையே 9 மணி அளவுல வந்து இந்த படமானது ரிலீஸ் ஆகுது. காலை 9 மணிக்கு இந்த படத்தை வந்து ஒரே ஒரு காட்சி, சிறப்பு காட்சி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி நேற்று முன்தினம் வந்து தமிழக அரசு வந்து ஆணை பிறப்பிச்சிருந்த நிலையில தற்போது தியேட்டர்கள் முழுவதுமே தற்போது ரசிகர்களோட கொண்டாட்டத்தின் இடையே தற்போது அந்த திரைப்படமானது வெளியாக இருக்குது. தியேட்டர்களை பொறுத்த மட்டும் பாத்தீங்கன்னா ரஜினி ரசிகர்கள் மட்டுமல்லாது பெண்கள், குழந்தைகள் உள்ளிட்ட பலரும் வந்து தற்போது வந்து அந்த படத்துக்கு உள்ள போறதுக்காக தற்போது வரிசையில் நின்றுட்டு இருக்கிறது நம்மளால பார்க்க முடியுது. இந்த சூழ்நிலையில இந்த படமானது 1000 கோடி ரூபாய் வசூலை எட்டும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருக்குது. அதாவது 375 கோடி ரூபாய் செலவுல உருவாய் தயாரிச்சிருக்கிற இந்த படமானது என்னன்னு பாத்தீங்கன்னா அதாவது இன்று நாளை சனி ஞாயிறு ஆகிய 4 நாட்களே ஏறத்தாழ 250 கோடி ரூபாய் வரைக்கும் வசூல் செய்யும் அப்படின்னு சொல்லி தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர் வார விடுமுறை வர்ற ஒரு சூழ்நிலையில 250 300 கோடி ரூபாய் வரை வசூல் செய்யும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்டிருக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் முன்பதிவு அப்படிங்கிற பட்சத்துல அந்த படத்துக்கு புக் ஆயிருக்கிற டிக்கெட்டுகளோட எண்ணிக்கை மட்டுமே கிட்டத்தட்ட 250 கோடி ரூபாயை தாண்டி இருக்குது. இந்திய அளவுல பேன் இந்தியா படமாக உருவாகி இருக்கிற இந்த படத்தோட சிறப்பு காட்சி 9 மணிக்கு வெளியாகிற நிலையில